தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேற்று தமிழ்நாடு நமது முதலமைச்சரை முன்னாள் அமைச்சர் அருமை மாமா வந்து நேற்று சந்திச்சு வாழ்த்து பெற்றுட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கணும்னு இன்று தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்திருக்காங்க. மாமாவோட அந்த ஒரு நல்ல ஒரு எழுச்சியான அந்த முகம், அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் பார்த்து சந்திச்சு அவங்களுடைய அன்பையும் பெற்றுட்டு கலந்து பேசிட்டு சந்தோஷமா முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கோம். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, சொல்லி. ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டு முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப விராலிமலை பை எலெக்ஷன் வந்தாங்க, மீண்டும் முன்னாள் அமைச்சர் பண்ணது அது வந்து முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க. நல்லபடியா முடிவு பண்ணி நல்லபடியா அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் முடிவு பண்ணுவோம். அப்போ நீங்க வந்து இப்போ சிவிகளை ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நேற்றுக்கு சிஎம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நேற்றே சொன்ன மனநிறைவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாஞ்சியோடு அன்போடு பாசத்தோடு வாழ்த்துக்களை சொல்லி எல்லாரையுமே அன்போடு அரவணைத்து மிக சிறப்பான நல்ல வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்றார். அதனால் அது மனதுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்தது என்று நேற்று சொன்னேன். அதே போல் இன்றைக்கு மாவட்ட கழகத்தில் நம்முடைய மாவட்ட கழகத்தில் தொடர்ந்து மன்றத்தில் இருந்து பயணித்த, தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் மாவட்ட கழகத்துடைய செயலாளராகவும் தொடர்ந்து இந்த இயக்கத்தை இங்கே சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு மாப்பிள்ளை மாண்புமிகு நம்முடைய தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை இன்றைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இங்கே சந்தித்து, அதேபோல் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து அவர்களும் இன்றைக்கு அன்போடு வரவேற்று, தலைவர் போலவே நம்முடைய அன்பு மாப்பிள்ளையும் அன்போடு வரவேற்று பாசத்தோடு வரவேற்று, அதுபோல் எல்லா நிர்வாகிகளையும், ஏன்னா புதுக்கோட்டையில் கிட்டத்தட்ட 90% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், சேர்மன்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்தாங்க. எல்லாரையும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பொறுமையோடு இருந்து எல்லோரையுமே சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லி இவர்களுக்கெல்லாம் உற்சாகத்தை ஊட்டி இன்றைக்கும் இந்த நிகழ்வு மனநிறைவோடு இருந்தது. இந்த பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுடைய இந்த பயணம் நிச்சயமா வெற்றி கழகத்தில் வெற்றி பயணமாக அமையும். இனி நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சாமானிய மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய மனங்களை வென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் மாவட்ட கழகத்தோடு இணைந்து மாப்பிளோடு இணைந்து துணை நிற்போம். எல்லாம் நீங்க பாப்பீங்க. பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அது சம்பந்தமா உங்களுடைய அதிமுக இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. விமர்சனங்கள் சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் அதிமுக இருந்த பொழுது அந்த விமர்சனத்தை சொல்லலையே. அதனால ஒரு இயக்கத்தை, ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதை நானும் விமர்சிக்க விரும்பவில்லை. விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அனைத்து திட்டங்களும் முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி இருக்கோம். நல்ல முடிவா முதலமைச்சர் சொல்லுவாங்க. நன்றி.